இங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிவபெருமான் நம்மளை ஆட்கொண்டு விட்டால் நிறைய கஷ்டங்களுக்கும் நிறைய துன்பங்களுக்கும் ஆளாகின பிறகே அவரை நம்ம சென்றடைய முடியும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பரவலா பரவிக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இது உண்மையா இல்லையான்ட்டு மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம் டிக்டாக் அன்பர்களே, நான் உங்கள் அஷ்பு அஸ்ட்ராலஜர். சிவபெருமான் நம்மளை ஆட்கொன்றாரு அப்படின்னா முதல் விஷயம், சிவபெருமான் நம்மளை தேர்வு செய்கிறார். யாரை தேர்வு செய்கிறாருங்க? யார் மீள முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, யார் மிகப்பெரிய பாரங்களை சுமக்குறாங்க, ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குங்க சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்றதுக்கு. நம்ம மீள முடியாத வழி தெரியாத ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதா உதாரணம் எடுத்துக்குவோம். இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துல நம்மளை கரம் பிடிக்கிறது சாட்சாத் அந்த எம்பெருமான்ங்க. அவரு நம்ம வாழ்க்கையில அவருனால கஷ்டங்கள் வர்றதில்ல, நம்ம நம்மளுடைய கர்ம பலன் எந்த அளவுக்கு கடினமா இருக்கோ அதையே நம்ம எந்த அளவுக்கு இலகுவா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவரை வழிபட்ட பிறகு எவ்வளவோ கர்மாக்களை அவரே பாதி அவர் ஏற்றுக்கிட்டு பாதி மீதியை தாங்க நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மளை கொடுத்து நம்மளை இந்த கர்மாக்களை கழித்து நல்ல பாதிக்கு ஈட்டு செல்றாரு. ஆனால் நிறைய பேர் ஒரு தவறான கூற்று வச்சுருக்காங்க, எம்பெருமான வழிபட்டால் நிறைய கஷ்டங்களுக்கும் சோதனைக்கும் ஆளாவோன்னு. அது இல்லைங்க. நம்ம பூர்வ ஜென்மத்தில் எவ்வளோ கர்மாக்களை சேர்த்துக்கிட்டு வந்தோமோ, நல்ல கர்மாவும் இருக்கும் கெட்ட கர்மாவும் இருக்கும். அந்த தீய கர்மானால தான் நம்ம வாழ்க்கையில் வர நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், பாரங்கள், நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். இப்பேற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு எம்பெருமான் நம்மளுக்கு துணையாக இருந்து, தாயும் தகப்பனுமா இருந்து நம்மளை அந்த நல்ல வழியில் ஈட்டு செல்றாருங்க. நம்ம கர்மாக்கள் கரைந்த பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பாதை, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பொருளாதாரம், நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்கும். இது மறுக்கிறதுக்கு இல்லை. சிவன் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு அன்புள்ளம் கொண்டவர் சிவபெருமான். இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு இந்த நாளில் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. கண்டிப்பாக நீங்களே நிறைய பேர் சிவபெருமானை வழிபட்டுட்டு இருப்பீங்க. நீங்களே உங்களை நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க, எவ்வளோ இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, சிவபெருமான் எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் தூண்டுகோலா, ஒரு தோழனா, ஒரு தகப்பனா எவ்வளோ நம்மளை ஆட்கொண்டு இன்ன வரையிலே நம்மளை பின்வாங்காமல் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி பாருங்க. இதுதாங்க உண்மை. நம்ம கர்மாவை நல்ல வழியில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக தான் சிவபெருமான் நம்மளை ஆட்கொண்டு வருகிறார். இதுதான் முற்றிலும் 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 உண்மை. ஹர ஹர மகாதேவா. வணக்கம் டிக்டாக் அன்பர்களே.